பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இனி என்ன நடக்க போகுதுன்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே தங்கமயிலோட அம்மா உங்கள் சித்தி வீட்டுக்கு விருந்துக்கு வரேன்னு சொன்னாடி பிறப்பில்லையா அப்படின்னு ஃபோன் அடிக்கிறாங்க. பிறப்பிட்டம்மா அப்படிங்கிறாங்க. ஏண்டி நகையெல்லாம் போட்டுட்டு தானே வர அப்படிங்கிறாங்க. இன்னும் அத்தைக்கிட்ட சொல்லலாமா அப்படிங்கிறாங்க. முதல்ல உங்கள் அத்தைகிட்ட போய் சொல்லி நகையெல்லாம் வாங்கி போடுறி அப்படிங்கிறாங்க. உடனே அத்தை அப்படிங்கிறாங்க. என்னம்மா அப்படிங்கிறாங்க. நாங்கள் விருந்துக்கு போகிறோம் அப்படிங்கிறாங்க. நீனும் சிரவணம் தான் சொல்லிட்டீங்களே, பார்த்து கவனமாக போயிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. இல்லை எங்கள் அம்மா வரும்போது நகையெல்லாம் போட்டு வர சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா நான் என்ன சொன்னேன், நகையெல்லாம் போட்டுட்டு அங்கங்கே அலையக்கூடாது, உலகம் சரியில்லை, அதனால் ரொம்ப கவனமாக இருக்குன்னு சொல்லியிருக்கோம்ல. உங்கள் வீட்டுக்கு போகும்போது கூட நகையை போட்டு போக வேண்டாம், பீரோவில் இருக்கட்டும், உங்கள் பத்திரமா தான் இருக்குன்னு சொல்லியிருக்கோம்ல. இப்போ வந்து உங்கள் சித்தி வீட்டுக்கு போட்டு போனால் அது நல்லா இருக்குமா, நினச்சி பாரு அப்படிங்கிறாங்க. இல்லைத்த எங்கள் அம்மா தான் வந்து அதை போட்டு வான்னு சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. மறுபடியும் சொல்கிறாங்க. கோமதி சொல்கிறாங்க, நான் எதனாலும் நானாக செய்ய முடியாது, மாமாட்ட கேட்டுட்டு தான் ஒரு முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே கொஞ்சம் மாமா வரட்டும் கேட்போம் அப்படிங்கிறாங்க. உடனே இவர் பாண்டியன் வராரு. கோமதி போய் பையை கேட்க போகிறாங்க. எங்கள் தங்கமயில் அவங்க விருந்துக்கு போகிறாங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம், அதனால தான் பண்டம் வாங்கிட்டு வந்திருக்கேன், அவங்களுக்கு இந்த பண்டத்தை கொண்டு போக சொல்லு அப்படிங்கிறாங்க. அது இல்லைங்க மேட்ரு, இப்போ அந்த புள்ள வந்து நகையெல்லாம் போட்டு போகணுங்க அப்படிங்கிறாங்க. இல்லை காலம் கெட்டு போய் கிடக்க அப்படிங்கிறாங்க. உடனே மாமா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நகை போட்டு போனால் தானே மாமா கௌரவமாக இருக்கும், அவங்க நம்மளை வந்து ரொம்ப ஒரு மாதிரி நினச்சிடக்கூடாதுல்ல, பாண்டிய மருமக வந்து இப்படி வந்து நகைலாம் வந்திருக்காங்களேன்னு நினச்சிட்டா அப்படிங்கிறாங்க. அப்படி சொல்கிறியோ, சரி போட்டு போமா. என்னங்க இப்படி சொல்கிறீங்க, நீங்கள் தான் சொல்லுவீங்க நகையை போட்டு போனால் வந்துட்டு பாதுகாப்பு இல்லை அப்படி இப்படின்னு சொல்லுவாங்கன்னு சொல்லுவீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை காரில் தானே போகிறாங்க, காரில் போய் இங்கே இறங்க சொல்லு, பைக்கில் போக வேண்டாம், அது போக அங்கேருந்து வரும்போது ஒரு காரில் வர சொல்லு, நம்பிக்கையாக 4 காரில் வர சொல்லு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. எங்கள் செயின் போட்டு போனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லையா அப்படிங்கிறாங்க. இல்லை பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. என்னங்க நீங்கள் தானங்க சொல்லுவீங்க, நம்ம வீட்டு பிள்ளைகளே எங்கேயாவது விருந்துக்கு போச்சுன்னா நகையை கலத்து வச்சுட்டு தான் போகணும் வீட்டில் அப்படின்னு சொல்லுவீங்க, இப்போ நீங்கள் இப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை தங்கமயில் தங்கமான பிள்ளை, அது போயிட்டு வரட்டும், அது நகை போனால் தான் அழகாக இருக்கும், புதுசாக கல்யாணம் முடிஞ்சவங்க, அவங்க மனசு ஏதோ அதுக்கு ஏதாவது செய்வோம் கோமதி அப்படிங்கிறாங்க. நீங்கள் ரொம்பவே மாட்டீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை கோமதி எப்படி சொல்லாத, தங்கமயில் நம்மளை எல்லாத்தையுமே மாற்றிட்டா பாரு, இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்வா, இப்போ ஒரு 3 நாளைக்கு வீட்டில் போய் விருந்துக்கு இருக்க போகிறான்னு சொல்கிறா, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஏன்னா அவள் கையில் காப்பியையும் குடிச்சிட்டு இப்போ 3 நாளுக்கு என்ன செய்ய போகிறோன்னு தெரியல அப்படிலாம் நினைக்க வேண்டியிருக்கு அப்படிங்கிறாங்க. இப்போ கோமதிக்கு ரொம்பவே கடுப்பாகுது. உடனே ராஜியும் மீனாவும் பேசிகிட்டு இருக்காங்க. பாரு ராஜி அப்படிங்கிறாங்க. மீனா என்னக்கா அப்படிங்கிறாங்க. மாமாவுக்கு வந்து 3 நாளாக தங்கமயில் கையால் காப்பி வாங்கி குடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இவ்வளோ நாளும் தங்கமயில் கையிலே தான் மாமாவை காப்பி வாங்கி குடித்தாங்களா, இல்லை நம்மளாம் போட்டு கொடுத்தது இல்லையா, இல்லை அத்தை தான் போட்டு கொடுத்தது இல்லையா அப்படிங்கிறாங்க. நம்ம எங்கக்கா போட்டு கொடுத்தோம், அத்தை தான் போட்டு கொடுத்தாங்க, அத்தை கையில் இவ்வளோ சாப்பாடு சாப்பிட்டுட்டு மாமா வந்து கொஞ்ச நாள்லேயே மாறிட்டாங்களே அப்படிங்கிறாங்க. ஆமாம், அதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, சரவண மாமாலாம் ஏமாத்துறோம், நம்ம பாண்டிய மாமாவையே கவுக்கும் போது அதெல்லாம் ஏமாத்திரம் தான், அது வெறும் வாயிலா பூச்சி, அந்த வாயிலா பூச்சியை வந்து என்ன சொன்னாலும் இழுப்புக்கு வரும். அவங்க பாருங்கள், நகை வேணும்னு சொல்லி இவா கேட்கா, ஆனால் வந்து மாமா ஒரு வார்த்தை பேச மாட்டேங்கிற, அமைதியாக நிற்காரு அப்படிங்கிறாங்க. உடனே ராஜி சொல்கிறாங்க, சரண மாமா தான் மூச்சே கட்ட மாட்டார், நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே, அம்மாவும் அப்பாவும் எது சொன்னாலும் சரிம்பார், இரவை வந்து பகல் ஆமான்னு சொல்லு அப்படின்னா ஆமாம் அப்படிம்பாரு, அப்படி அழுத்தனே அப்படிங்கிறாங்க. உண்மைதான், அது என்னமோ உண்மைதான், ரொம்ப நல்லா வளர்த்துருக்குறாங்க, நம்ம வீட்டுக்காரங்க மத்தியில் வந்து ரொம்ப அப்புறாணி அவர் தான் அப்படிங்கிறாங்க. சரி, நம்ம செந்தில் மாமாவும் ரொம்ப அப்புறாணி தானே அப்படிங்கிறாங்க. அவர் அப்புறாணியாக ஒரு சில நேரத்தில் எவ்வளோ கோவப்படுதாருன்னு எனக்கு தான் தெரியும் அப்படிங்கிறாங்க. அது உங்களுக்குள்ளே பண்ணுவார், மற்றபடி யார்கிட்டையுமே எதுவுமே தப்பாக தவறாவோ இல்லைன்னா அப்பா அம்மாட்ட எடுத்தறிஞ்சு பேசுதோ இல்லைலா அப்படிங்கிறாங்க. ராஜி உன் வீட்டுக்காரன் இதில் எல்லாமே அடங்கும், அமைதிக்கு அமைதி, டெரருக்கு டெரர் அப்படிங்கிறாங்க. ஆமாம், அது வந்து ஒரு அமைதியான புயல், எப்போ கிளம்புதுன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சிரிச்சிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் கோமதி கூப்பிட்றாங்க. ராஜி, மீனாங்க வா அப்படிங்கிறாங்க. என்னத்த அப்படிங்கிறாங்க. 2 பேரும் குசுனே பேசிக்கிட்டு இருக்கீங்க, தங்கமயில்கிட்ட பேசவே மாட்டேறீங்க ஒழுங்கா அப்படிங்கிறாங்க. அத்தை ஏன் பேச மாட்டேங்கிங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும், தெரிஞ்சுக்கிட்டே கேட்குங்களே அதை, உங்களுக்கெல்லாம் வந்து தைரியமான மனசுத்தை அப்படிங்கிறாங்க. என்ன செய்கிறது, இந்த வீட்டையே கையில் எடுத்துட்டா, இப்போ என் வீட்டுக்கார் என் பேச்சை எங்கே கேட்காரு, மருமக தங்கமயில் பேச்சு தான் கேட்காரு அப்படிங்கிறாங்க. அத்தை மாமாவுக்கு மறந்துட்டு நினைக்கிறேன், நாங்களும் மருமக தான் அப்படிங்கிறாங்க. ஏண்டி அவரு தான் பெருசாக சொல்கிறாரு, நான் வந்து பார்த்துக்கிட்டு வச்ச பொண்ணு, அந்த மீனாவும் ராஜியும் வந்து அவங்க விரும்பி அவனை கட்டிக்கிட்ட பொண்ணு, அதனால் நான் பார்த்த பொண்ணு வந்து மவுசே வேறு அப்படின்ட்டு இருக்காரு அப்படிங்கிறாங்க. இங்கே ராஜிக்கும் மீனாவுக்கும் சரியான கோவம் வருது. அக்கா பாருங்கக்கா, அத்தையும் நம்மளுக்கு வந்து ஏட்டிக்கு போட்டு சொல்லுதாங்க பாருங்கள் அப்படிங்கிறாங்க. நான் அப்படிலாம் சொல்லடி, அப்படி நடக்குன்னு சொல்ல வந்தேன் அப்படிங்கிறாங்க. சரி வாங்க, அந்த நகையை தங்கமயில் கேட்கா எடுத்து கொடுத்துடுவோம் அப்படிங்கிறாங்க. அத்தை அவங்க நகை
எங்கள் அக்கா நகை, எங்கள் அக்கா தங்கமயில் நகை, அவங்க நகையை நீங்கள் கொடுக்க போகிறீங்க, நாங்கள் எதுக்குங்க அத்தை இங்கே வந்துக்கிட்டு அப்படிங்கிறாங்க. ஏண்டி நகையை மாட்டி விடுங்கடி, அதுக்கு தான் அவங்கள கூப்பிட்டேன் அப்படிங்கிறாங்க. அத்தை அவங்களுக்கு சேவகம் செய்ய வந்து நான் எங்கள் வீட்டிலேருந்து அனுப்பலை அப்படிங்கிறாங்க. எம்மா உன் புருஷங்கிட்ட அனுமதி வாங்கணுமா, 2 பேர் புருஷங்கிட்ட அனுமதி வாங்கணுமா அப்படிங்கிறாங்க. அத்தை நீங்கள் வேறு, சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக போகிறாங்க. பீரோவை திறக்கிறாங்க. தங்கமயில் அப்படிங்கிறாங்க. அத்தை அப்படிங்கிறாங்க. நகையை எடுத்து போட்டுக்கோ அப்படிங்கிறாங்க. சரித்த அப்படிங்கிறாங்க. மீனாவும் ராஜியும் மாட்டி விடுவாங்க. அத்தை வேண்டாம், நானே மாட்டிவிடுவேன், பெட்டியிலேருந்து மாட்டிக்கிடுவேன் அப்படிங்கிறாங்க. உடனே நகையை பார்க்குறாங்க. மீனாவுக்கு நகை தங்க நகை மாதிரியே தெரில. மீனாவுக்கு ஒரு டவுட் ஆகுது. மீனா வந்து ராஜிட்ட கண்ணை காமிக்கிறாங்க. நகையை பாரு அப்படிங்கிறாங்க. பார்க்குறாங்க. பார்த்துட்டு தங்க நகை மாதிரி தெரியுதா அப்படிங்கிறாங்க. எனக்கும் அப்படி தெரிலக்கா, நம்ம நகை வேறு மாதிரி இருக்குது, இவங்க நகை வேறு மாதிரி இருக்குது, ஆனால் வெயிட்லாம் அதிகமாக தான் இருக்குது, இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கலாக்கா அப்படிங்கிறாங்க. எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, கல்யாணம் அன்றைக்கே பார்த்தேன், அப்போ ஒரு கலரில் தெரிஞ்சிச்சு, இப்போ பார்த்தா வேறு கலரில் தெரியுது, தங்க மாதிரி தெரில ராஜி அப்படின்னு சொல்லி குசு குசுன்னு 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஆகா இவங்க 2 பேரும் என்னத்தை பேசுகிறாங்கன்னு தெரியல, ஒரு வேளை தங்கமில்லன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் ஈஸியாக காதை வைக்கிறாங்க. ஆமாம் என்னத்தையோ உடம்புதாங்கன்னு சொல்லிட்டு சரி சீக்கிரம் நானே மாட்டிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இல்லை நாங்களே மாட்டி விட்றோம், அதில் கொஞ்சம் வேலை இருக்குது, ராஜி அந்த செல்ஃபோன் இடம் அப்படிங்கிறாங்க. செல்ஃபோன் எடுத்து கொடுக்குறாங்க. அந்த நகையை 2 3 ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஃபோட்டோ எடுத்தோடனே ஏன் 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 மீனா நீங்கள் நகையை ஃபோட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னு விக்கி பேசுகிறாங்க. ஒன்றுமில்ல, இதே மாடல் எங்கள் அப்பாட்ட சொல்லி செய்ய சொல்லணும் அப்படிங்கிறாங்க. உங்கள் அப்பாட்ட தான் நீங்கள் பேச மாட்டீங்களே அப்படிங்கிறாங்க. சரி என்னைக்காவது பேசுவோம்ல, அன்றைக்கி செய்ய சொல்லணும் அப்படிங்கிறாங்க. இல்லை இந்த நகையெல்லாம் எந்த கடையில் எடுத்தீங்க அப்படிங்கிறாங்க. ஆகா இவங்களுக்கு சந்தேகம் வந்துச்சு போலையே அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து எங்களுக்கு எப்போவுமே செஞ்சு தர ஆசாரி தான் செய்வாங்க, எங்கள் பரம்பரை நகையை போட்டு அதை செஞ்சு தந்தாங்க, எதனாலும் எங்கள் அம்மாவுக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க. ஓஹோ உங்களுக்கு எதுவுமே தெரியாதோ, சரி அப்படிங்கிறாங்க. அத்தை தங்கமயிலுக்கு எதுவுமே தெரியாது அப்படிங்கிறாங்க. எங்கள் கோமதி சும்மா இருடி அப்படிங்கிறாங்க. அதில் நகையை முதல்ல மாட்டி விடுங்க அப்படிங்கிறாங்க. நகையை மாட்டி விடுதாங்க. அந்த நகைப்பட்டியோட மீனா ஃபோட்டோ எடுத்துருக்குறாங்க. மீனாவுக்கு அது தெரியலை. சரி இந்த நகையை எடுப்போம்னு சொல்லி மட்டும் எடுத்து வச்சிடுறாங்க. அப்புறம் வந்துட்டு தங்கமயில் நகையை மாட்டிட்டு போயிட்டு வராங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. பார்த்தியா கோமதி, வீட்டை விட்டு போகும்போது கூட போயிட்டு வரோம் மாமா அப்படிங்கிறாங்க. ஒவ்வொரு பிள்ளையும் அத்தை போயிட்டு வரேன் அப்படி இப்படிம்பாங்க. பாரு இந்த பிள்ளை தங்கமான பிள்ளை, எல்லார்ட்டையுமே சொல்லிட்டு போகுது அப்படிங்கிறாங்க. ஏங்க இந்த வீட்டில் 3 மருமக இருக்காங்க, நீங்கள் தங்கமயில மட்டும் வசதி பேசுனா என்னங்க அர்த்தம் அப்படிங்கிறாங்க. இல்லை நான் கட்டி வச்ச பொண்ணு சரியான பொருத்தம் என் பையனுக்குன்னு தெரியணும்ல, அதுக்காக தான் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. இங்கே உடனே ராஜி சொல்கிறாங்க, அக்கா பார்த்தியாக்கா என்னெல்லாம் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம் எவ்வளோ காலம் நடக்குன்னு பார்த்துருவோம். சரி ராஜி வா, அந்த ஃபோட்டோவில் தங்க மாதிரியே இருக்கான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு விரிச்சு பார்க்குறாங்க. ஒரு இடத்துலையும் சீலும் இல்லை, ஒன்றும் இல்லை, என்ன தான் இது உண்மையிலே நகை தானா அப்படின்னுக்கிட்டு இருக்காங்க. ஏக்கா நம்மளுக்கு எதுக்குக்கா அப்படிங்கிறாங்க. இல்லை நம்ம அப்படி விடக்கூடாது ராஜி, நம்மளை வந்து ரொம்பவே போட்டு கொடுக்காங்க பார்த்தல, நான் வந்து கவர்மெண்ட் வேலை பார்க்குறேன், நான் என்னோடய வருமானத்தை குடும்பத்துக்கு கொடுக்கலங்கிறாங்க. ஓம் புருஷன் 6000 தான் உழைச்சி கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. அதுபோக நம்ம 2 பேர் புருஷன்கிட்ட அன்னோனியமாக இருக்குது, அது அந்த பொண்ணுக்கு சுத்தமாக பிடிக்கல. என் வீட்டுக்கார் ரூமுக்குள்ளே இருக்கிற ரூமுக்குள்ளே போகாதங்க மனக்கட்டு காஃபி கொண்டு கொடுக்குறாங்க. அவர் அரைகுறையா ட்ரெஸ்ஸில் இருக்கார், அவர் கற்றுத்தாரு, இந்த வீட்டையே ரணகலம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம அத்தை நம்ம ஃப்ரெண்டு தானே, நம்ம அத்தையே பாடாப்படுத்துகிறாங்க, நம்ம ஃப்ரெண்டு கூட நம்ம விட்டு கொடுக்கலாமா, அத்தைக்கு மரியாதையே இல்லாமல் போச்சு அந்த தங்கமயில் வந்து அப்படிங்கிறாங்க. ஆமாக்கா ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நம்ம அத்தை ஒரு அப்புறாணி, அத்தை மாதிரியே நம்மகிட்ட பழகுவாங்க, ஃப்ரெண்ட்லியாக பழகுவாங்க, அவங்க நம்மளுக்கு வேலை செஞ்சு இது எப்படி இருக்குது அப்படி தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு சாப்பிட சொல்லுவாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்போ தங்கமயில் அடுப்பங்கரையிலே நிற்காங்க, நம்ம ஒரு இது எடுத்து டேஸ்ட்டு கூட பார்க்க முடியல அப்படிங்கிறாங்க. ஆமாம் அந்த கோட்டையே நம்ம கோட்டை, அந்த தங்கமயில் வர்றதுக்கு முன்னாடி இந்த கிச்சனே நம்ம கோட்டையாக இருந்துச்சு, அத்தைக்கிட்ட நம்ம எப்போனாலும் போகலாம் வரலாம், என்ன வேணாலும் செய்யலாம். இப்போ அத்தைக்கே அங்கே அலோடு கிடையாது, நம்மளுக்கெல்லாம் சுத்தமாக அலோடு கிடையாது, தங்கமயில் கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு. சரி தங்கமயில் 3 நாள் விருந்துக்கு போயிட்டு வராங்கன்னு சொல்கிறாங்க, 3 நாளாவது நம்ம ராஜ்யத்தை நிலைநாட்டிக்கிடுவோம் அப்படிங்கிறாங்க. ஆமாக்கா வாங்க நம்ம கிச்சனுக்கு போவோம்னு சொல்லிட்டு போகிறாங்க. அங்கே போய் கிச்சனில் போய் கோமதி அப்படியே சுற்றி பார்க்காங்க. என்ன அத்தை கிச்சனை சுற்றி பார்க்குறீங்க, உள்ளே ஆள் இல்லைன்னு வந்திருக்கீங்களோ அப்படிங்கிறாங்க. ஆமாம் ராஜி, ஆமாம் மீனா, இங்கே பாரு அவள் தங்கமயில் இருக்க வரைக்கும் உள்ளே வரக்கூடாதுன்ட்டா, இந்த இடத்தெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஏக்கமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அத்தை பெரிய தாஜ்மஹாலையோ பெரிய பெரிய கட்டடத்தையோ சுற்றி பார்த்த மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறாங்க மீனா. இல்லை மீனா எனக்கு அப்படி தான் தெரியுது, இந்த தங்கமயில் வந்து இந்த கிச்சனுக்குள்ளேயே விடமாட்டால, இப்போ தான் வந்து ஏன்டா அந்த பிள்ளைய வந்து இந்த கிச்சனுக்குள்ளே விட்டோன்னு நினைக்க வேண்டியதாக இருக்குது. இந்த பிள்ளை என்னென்னா என்னையும் கிச்சனுக்குள்ளே வர வேண்டாம்னு சொல்லிட்டு, ஆனால் இந்த கிச்சன் இல்லாமல் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இந்த கிச்சனை வச்சு தான் என் வீட்டுக்காரையே கவர் பண்ணேன். என் வீட்டுக்காரெலாம் ரொம்ப கோவக்காரரு, அவருக்கு பிடிச்சது மாதிரி எல்லாம் செஞ்சு கொடுத்து நான் கவர் பண்ணேன். இன்றைக்கி அவன் என்னெல்லாமோ செஞ்சு கொடுத்து என் புருஷனை கவர் பண்ணிட்டான். இன்றைக்கி என் புருஷன் தங்கமயில் பேச்சு தான் கேட்காரு, போகிற பக்கம் பார்த்தா இந்த வீடே அவன் பேரில் எழுதி வச்சுட்டு வர்றான்னு பயமாக இருக்குது அப்படிங்கிறாங்க.
அத்தை வாய்ப்பு இருக்குத்த அப்படிங்கிறாங்க ராஜி. என்னடி ராஜி சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாத்த உண்மையை தான் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. மீனா சொல்கிறாங்க கன்ஃபார்ம் வாய்ப்பு இருக்குது, 100% வாய்ப்பு இருக்குது. இந்த வீடு அநேகமாக வந்து தங்கமயிலுக்கு தான் போகும்னு நினைக்கேன். நம்ம எல்லாருமே வாடகை விட்டு தான் போக வேண்டியிருக்குன்னு நினைக்கேன் அப்படிங்கிறாங்க மீனா. என்னடி சொல்கிறீங்க, அவள் விருந்துக்கு போயிருக்கா, அவள் இல்லாத நேரம் எல்லாமே பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. அத்தை நீங்கள் பேசுனா தப்பு இல்லை, நாங்கள் பேசுனா தப்பாத்த அப்படிங்கிறாங்க மீனா. இல்லை நீங்கள் அதை வந்து அவள் இல்லாத போது தான் பேசுகிறீங்க, மூத்த மருமக வந்து தங்கமானவ தான் அப்படிங்கிறாங்க. அத்தை அந்த தங்கமான மருமக தான் வந்து உங்களுக்கும் உங்கள் வீட்டுக்காருக்கும் ஒரு விரிசலை உண்டு பண்ணுதாங்க. உங்கள் பையன் கதிருக்கும் உங்கள் வீட்டுக்காருக்கும் நல்ல இணைப்பை உண்டு பண்ணுதாங்க. இந்த வீட்டில் வந்து நிறைய நல்ல கதைகள் நடக்க அவங்க தான் காரணமாக இருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஆமாடி, ஏன்டி இந்த பிள்ளை இப்படி பண்ணுறா, தேவையில்லாத விஷயத்துக்கெலாம் மூக்க துளைக்கிறான், கடை வியாபாரத்தை பார்க்க நான் போகிறாங்கிறா, 300 செலவு பண்ணி சரவணனுக்கு சாப்பாடு கொண்டு போகிறா, இவரும் ஆட்டோவுக்கு சார்ஜ் கொடுக்காரு, ₹1 செலவு பண்ணால் இவர் விடமாட்டார், இப்போ 300 செலவு பண்ணி ஆட்டோவில் போய் பையனுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வான்னு சொல்லுதாரு. இதெல்லாம் எங்கே கொண்டு போக போதும் தெரியல. இந்த பிள்ளை இவ்வளோ நகையை போட்டுகிட்டே சித்தி வீட்டுக்கு போகிறான், சொந்த வீட்டுக்கு போகிறதுக்கு யாராவது இவ்வளோ நகையை போட்டு போவாங்களா? நகையை போட்டு போகுது, மூணாந்தார ஆளை வந்து விருந்து கூப்பிட்டுருந்தாங்கன்னா சரி நான் இவ்வளோ நகை நட்டை போட்டிருக்கேன், நல்ல பவுசாக தான் இருக்குன்னு சொல்லதுக்காக போட்டு போவாங்க. இந்த பிள்ளை சொந்த சித்தி வீட்டுக்கு நகையை போட்டு போகிறாங்க, அங்கே எங்கள் அம்மா வந்து பேங்க் லாக்கரில் வைக்க போகிறாங்க. நான் தான் சொன்னேன் நம்ம வீட்டில் இருந்தால் பத்திரமா இருக்குன்னு சொன்னேன், இந்த பிள்ளை கேட்க மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க. அத்தை இனிமேலாம் தங்கமயில் உங்கள் சொல்ல கேட்க மாட்டாங்க, முடிஞ்சால் நீங்கள் தங்கமயில் சொல்ல கேட்டு பொழைச்சிக்கோங்க. இந்த வீட்டில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நிலைமை இருக்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் தங்கமயில் சொல்ல தான் கேட்டாகணும் அப்படிங்கிறாங்க. என் வீட்டில் எதுக்கு நான் அவளை சொல்ல கேட்டாகணும், என் மருமக்க மாதிரி நீங்கள் வந்து என் சொல்ல கேட்டு தானே இருக்கீங்க, உங்கள் சொல்ல கேட்டு நான் இருக்கலையே அப்படிங்கிறாங்க. அத்தை நாங்கள் உங்கள் மருமக்க, அவன் வந்து பார்த்து கட்டி மாமாவால் கட்டி வைக்கப்பட்ட பொண்ணு, அதனால் வந்து அப்படிலாம் நடக்காதில்ல அத்தை அப்படிங்கிறாங்க. என் பையன் மாதிரி விரும்பி கட்டினாலும் நீங்கள் என்ன மதித்து தானே எதனாலும் கேட்டு செய்தீங்க, ஆனால் அந்த பிள்ளை ஏதாவது என்கிட்ட கேட்கா என்ன சமையல் பண்ணணும் ஏது சமையல் பண்ணணும் கேட்குறதே கிடையாது, அதுபோல் விருப்பம் போல் பண்ணுது. நம்ம சாப்பிட வேண்டியிருக்கு, நம்ம சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொல்லதுக்குள்ளே என் வீட்டுக்கார் ரொம்ப சூப்பராக இருக்குது, தங்கமயில் மாதிரி ஒரு பிள்ளையே கிடையாது அப்படி இப்படிங்கிறாரு. என்ன செய்ய முடியும், இப்போ ஒன்றும் செய்ய முடியாது, வேறு வழியே கிடையாது. நம்ம வந்து அவன் எந்த பொண்ணு என்ன சமைச்சு தருதோ அதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்க வேண்டியதான். 3 நாள் நம்ம விருப்பம் போல் சமைச்சு சாப்பிடுவோம் அப்படிங்கிறாங்க. அத்தை இந்த 3 நாள் நீங்கள் கொடுக்கறத மாமா சாப்பிட்டாகணும் அப்படிங்கிறாங்க. ஆமாம் இந்த மனுஷனுக்கு நம்ம பிடிச்சதை தான் சமைக்கணும், அவர் பிடிச்சதெல்லாம் நம்ம சமைக்கக்கூடாது மீனா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அத்தை இந்த 3 நாள் நம்ம ராஜ்யமாக ஆக்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே ராஜி இன்றைக்கி என்ன சமைக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க கோமதி. மீனாவும் சொல்கிறாங்க, அத்தை இன்றைக்கி நாட்டுக்கோழி குழம்பு வச்சுருவோமா அப்படிங்கிறாங்க. நாட்டுக்கோழி வேங்க போகணுமே யார் போகிறது, ராஜி உன் புருஷனை வேண்ட சொல்லேன் அப்படிங்கிறாங்க. நான் என் புருஷனை சொல்கிறது அதெல்லாம் வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறாங்க. மீனா வராங்க, வந்தோடனே கதிரு அப்படிங்கிறாங்க. என்ன நீ அப்படிங்கிறாங்க. கடையில் போய் நாட்டுக்கோழி வாங்கிட்டு வருவியான், என்ன காசு, ராஜி சொன்னான் அப்படிங்கிறாங்க. சரி நீ அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. பாத்தியா ராஜி நீ பேரை சொன்னோன்னு அவன் புருஷன் பாஞ்சு போகிறான் அப்படிங்கிறாங்க. இங்கே ராஜி சிரிக்கிறாங்க. ராஜி உனக்கு பேருக்கு அவ்வளோ மரியாதை இருக்கே அப்படிங்கிறாங்க கோமதி. ஆமாம் என் வீட்டுக்காரில் என் சொல்லுக்கு மரியாதை கொடுக்க தானே செய்வார் அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் அங்கே தங்கமயில் விருந்து நடக்கிற இடத்துக்கு போயிடுறாங்க. அவங்க அம்மா வந்துடுறாங்க. இன்னைக்கு எதுவும் சந்தேகம் இல்லையா அப்படிங்கிறாங்க. எதுவும் சந்தேகம் இல்லைம்மா, அந்த மீனாவும் ராஜும் குசு குசுன்னு பேசுகிறாங்க, இந்த நகையை வேறு ஃபோட்டோ எடுத்தாங்க அப்படிங்கிறாங்க. எதுவும் மாட்டி விடணுமா அப்படிங்கிறாங்க. மாட்டெல்லாம் மாட்டடி, ஃபோட்டோ தானே எடுத்தாங்க, இப்போ போகும்போது நகையை நீ கொண்டு போக போகிறதில்ல, நான் வாங்கி வச்சுட்டு அனுப்ப போகிறேன், கேட்டால் லாக்கரில் இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் அங்கே விருந்துக்கு கூப்பிட்ட சரவணனை நல்லா உபசரிக்கிறாங்க. அந்த வீட்டில் வந்து ஒரு ஆள் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன பொண்ணை கட்டி வச்சுட்டு இங்கே சம்மந்தமில்லாத வீட்டில் வந்து இவங்க தங்கச்சி வீட்டில் இருந்துக்கிட்டு இருந்தால் நாங்கள் விடுவோமோ, எங்கிட்ட வாங்கின பணம் என்னாச்சு அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே சரவணன் சொல்கிறாங்க, யார் இவங்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை இது எங்களுக்கு வேண்டியவங்க தான், பொண்ணு தரன்னு வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. இல்லை பணம் வேணும்னு பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. இல்லை அவங்க வந்து எனக்கு வந்து சின்ன வயசில் மொய் செஞ்சுருப்பாங்கள்ல அதை திருப்பி கேட்குறாங்க. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் அப்புறம் அனுப்பி உட்காந்துக்கிட்டாரு. இந்த சூழ்நிலையில் விருந்து சாப்பிட்றாங்க. சாப்பிடும்போது ஆட்டுக்கறின்னு சொல்லிட்டு மாட்டுக்கறியை வச்சு கொடுக்குறாங்க. உடனே சரவணன் சாப்பிடும்போது இது கறி வித்தியாசமாக இருக்கே, கறி சவைக்கிறது கஷ்டமாக இருக்கே அப்படிங்கிறாங்க. மருமகனே இது ஆட்டுக்கறி தான், இளாட்டுக்கறி அப்படிங்கிறாங்க. இங்கே சரவணனுக்கு சவைக்கும் போதே தெரிஞ்சது, சரி மாட்டுக்கறி தான் எடுத்திருக்காங்க, நம்ம விருந்துக்கு வந்திருக்கோம், நம்மளுக்கு மாட்டுக்கறி பிடிக்காட்டுன்னு கூட அவங்க அன்புக்கு நம்ம சாப்பிட்ருவோம்னு சொல்லிட்டு சாப்பிட்றாங்க. இங்கே தங்கமயில் வந்து சவைக்கும் போது தெரிஞ்சிருது, ஆகா மாட்டுக்கறிலாம் சரவணமாவும் தெரிஞ்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முடிச்சுட்டே இருக்காங்க. தங்கமயில் சாப்பிட நல்லதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றாங்க. பரவாயில்ல மாமாவை கண்டுபிடிக்க தெரில அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு அன்றைக்கி ரெஸ்ட் எடுக்காங்க. அப்போ தங்கமயில் நம்ம வீட்டுக்கு போயிடுவோமா அப்படிங்கிறாங்க. இல்லைங்க 3 நாள் வீட்டுக்கு இருக்க வேண்டியிருக்கலாம் அப்படிங்கிறாங்க. சரவணன் வந்து இந்த மாட்டுக்கறி நம்மளுக்கு உடலுக்கும் செட் ஆகாதுன்னா சாப்பிட்டு பழக்கம் இல்லை, இந்த உணவு முறை எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, அதனால் கிளம்பிடுவோமா அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள நினைக்காரு. ஆனால் தங்கமயில் வந்து 3 நாள் இங்கே விருந்துக்கு இருந்தாகணும், மாமாவை நல்லா உபசரிக்கணும், அந்த வீட்டில் நம்ம வந்து கெட்டி ஆளணும் அப்படின்னா என் வீட்டுக்காரை கவர் பண்ணணும்னு நினைக்காங்க. இந்த சூழ்நிலையில்
நல்ல கை கால் அமுக்கி கொடுத்தாங்க. அப்படி இப்படிங்கிறாங்க. பயங்கரமாக இளநீ வாங்கி கொண்டு வெட்டி கொடுக்காங்க மருமகனுக்கு. பயங்கர கவனிப்பாக இருக்குது. இங்கே சரவணனுக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்குது. மாப்பிள்ளை சாப்பாடுனா சும்மா லேஸ் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த சூழ்நிலையில் இன்னொரு கடங்காரன் வந்து பிரச்சனை பண்ணுறாங்க. பிரச்சனை பண்ணும்போது சரவணனுக்கே தெரிஞ்சிருது. இது யாருன்னு கேட்குறாங்க. இல்லை, கல்யாணத்துக்கு கொஞ்சம் பணம் முட்டியிருக்கும் போல், ஒரு 20,000 ரூபா மட்டும் வாங்கியிருப்பாங்க போல் அப்படிங்கிறாங்க. உடனே அவன் சொல்கிறான், இவங்க வெறும் 20,000 வாங்கியிருக்காங்களா? இது 20,000 தந்துட்டு போய் முடிச்சு விடுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். 2,00,000 ரூபா வாங்கியிருந்தாங்க தம்பி. 20,000 தாங்க, மீதியாக தள்ளுங்கன்னு சொன்னால் 20,000 தர மாட்டுக்காங்க அப்படிங்கிறாங்க. உடனே சரவணன் தன் கையில் உள்ள மோதிரத்தை கலத்தி வச்சுக்கோங்க, நான் அவங்க வீட்டில் பொண்ணு கட்டியிருக்கேன், அவங்களுக்கு எதாவது ஒன்று நான் தான் பொறுப்பு அப்படிங்கிறாங்க. மாப்பிள்ளை தப்பான வச்சுக்காதீங்க, நாங்கள் கல்யாணத்தை ரொம்ப செலவு பண்ணி பண்ணிட்டோம், இப்போ கையில் காசு இல்லை, இப்போ ஒரு இடத்துல நாங்கள் ஷேர் மார்க்கெட்டில் பணம் போட்டிருக்கோம், அது வந்து எப்படினாலும் ஒரு வாரத்தில் வந்துடும் அப்படிங்கிறாங்க. அத்தை பரவாயில்ல, 20,000 இந்த மோதிரத்தை வச்சுக்கிட்டோம். மாப்பிள்ளை உங்கள் வீட்டில் எதுவும் கேட்க மாட்டாங்களா அப்படிங்கிறாங்க. இல்லை, அப்படி கேட்டால் தொலைஞ்சிச்சின்னு சொல்லிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரி மாப்பிள்ளை அப்படிங்கிறாங்க. பாத்தியாடி மாப்பிள்ளைய, நம்ம மானத்தை காப்பாற்றுறது மாப்பிள்ளை என்னெல்லாம் செய்கிறாரு அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, முதல்ல விருந்துக்கு சித்தப்பா வீட்டுக்கு வந்திருக்கோம், வரும்போதே இப்படி மோதிரத்தை காங்கலான்னா எங்கள் அத்தை வந்து எதுவும் சொல்ல மாட்டாங்களா அப்படிங்கிறாங்க. ஏண்டி, இது 2வது விருந்து தானடி, பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது போக வந்து கேட்டால் மோதிரத்தை கலத்தி மறந்து வச்சுட்டு வந்துட்டோம், இன்னொரு வாட்டி போகும்போது எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி அவங்க நம்பிடுவாங்க. அவங்களுக்கு தான் நல்ல வசதி இருக்கடி, இந்த சின்ன அரை பவுன் மோதிரத்துக்கு அவங்க பேசிக்கிட்டு இருக்க போகிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. இங்கே 3 நாள் விருந்து முடிச்சுட்டு நேராக தங்கமேலும் சரவணனும் வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போகும்போது கையில் மோதிரம் இல்லை. உடனே கோமதி கேட்குறாங்க, என்னடா கையில் மோதிரம் இல்லை அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, நான் குளிக்கும் போது கலத்தி வச்சேன், தங்கமயில் அம்மா எடுத்து வச்சுருக்காங்க அப்படிங்கிறாங்க. தங்கமயிலோட அம்மா சித்தி வீட்டுக்கு தானே போகிறேன்னு சொன்னேன் அப்படிங்கிறாங்க. இல்லை, அவங்க அம்மாவும் வந்திருந்தாங்க அப்படிங்கிறாங்க. அந்த விருந்துக்கு அவங்க வந்திருந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காங்க. அத்தை அவங்க குடும்பத்தோடு போனாலும் போயிருப்பாங்க அப்படிங்கிறாங்க. உடனே தங்கமயில் சொல்கிறாங்க, இல்லை, எங்கள் சித்தி குடும்பமும் எங்கள் குடும்பம் ஒரே குடும்பம் மாதிரி தான் அத்தை, அதனால் வந்து எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் வந்துட்டாங்க அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே தங்கமயில கழுத்தை பார்க்குறாங்க கோமதி, அங்கே நகை இல்லை. உடனே எங்கம்மா நகையை நகையை காங்களா அப்படிங்கிறாங்க. இல்லைத்த, எங்கள் அம்மா வந்து பேங்க் லாக்கரில் வச்சுட்டாங்க அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சிரிக்கிறாங்க. தங்கமயில், நீங்கள் போயிட்டு வந்து இன்றைக்கி வந்து என்ன கிழமை தெரியுமா உங்களுக்கு அப்படிங்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை எனக்கு தெரியாமையாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி எந்த பேங்க் லாக்கர் இருக்குது அப்படிங்கிறாங்க. இல்லை மீனா, நாங்கள் போன அன்றைக்கே வாங்கி வச்சுட்டாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ எதுக்கு தங்கமயில் அந்த நகையை போட்டு போனீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை, எங்கள் அம்மா தான் போட்டு வர சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. தங்கமயில், வாங்கினது 2 பழம், ஒரு பழத்தை சாப்பிட்டு இதான் அந்த பழம் அப்படின்ற மாதிரி இருக்குது, காமெடி மாதிரி இருக்குது, நகையை இங்கேருந்து நீங்கள் போட்டு போனீங்க, அங்கே போனோன்னே அவங்க பேங்க் லாக்கரில் வச்சுட்டாங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம், வாங்கினோன்னே வச்சுட்டாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ நீங்கள் போட்டுக்க தேவையே இல்லையே, அப்போ நம்ம வீட்டில் இருக்கிறது பாதுகாப்பு இல்லை நினச்சி தான் நீங்கள் போட்டு போனீங்களா தங்கமயில் அப்படிங்கிறாங்க. இல்லை மீனா, நீங்கள் ஏன் இப்படி குறுக்க கேள்வி கேட்குறீங்க, என் நகையை எப்படி வைக்கணும்னு எனக்கு தெரியாதா, நீங்களாம் அதுக்கு ஐடியா சொல்லணுமா அப்படிங்கிறாங்க. உடனே கோமதி சொல்கிறாங்க, சரி இதுக்கெலாம் சாதாரண விஷயத்துக்கு சண்டை வேண்டாம், ஆனால் மாமா கேட்டாங்கன்னா பீரோவில் இருக்குது இங்கே இருக்குதுன்னு மட்டும் சொல்லிடு, பேங்கில் லாக்கரில் வச்சுருக்குன்னு சொன்னால் அது வருத்தப்படுவார் அப்படிங்கிறாங்க. சரியத்தை அப்படிங்கிறாங்க. உடனே சரவணன் சொல்கிறாரு, சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு போயிடுறாங்க. உடனே ரொம்பவே வருத்தப்படுறாங்க கோமதி. இந்த பிள்ளை நகையை கொண்டு அவங்க வீட்டில் கொடுத்துருக்கு, பேங்க் லாக்கரில் வச்சுருக்காங்கிறாங்க. இவங்க வந்து வீட்டுக்கு போகும்போது போட்டு போகுது, இந்த நம்ம வீட்டுக்கு வரும்போது போடாமல் வருது, அது 4 பேர் பார்த்தா என்ன சொல்லுவாங்க, வெறுங்கலத்தோடு வந்திருக்க, ஒத்த செயினை மட்டும் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீலிங்கில் இருக்காங்க. என்னத்தை ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, எல்லா தங்க நகையும் கொண்டு அவங்க வீட்டில் கொண்டு கொடுத்துருக்காங்க, பேங்க் லாக்கரில் வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க, இந்த சூழ்நிலை இதுதான் ஒரு மாதிரி இருக்குமா அப்படிங்கிறாங்க. அத்தை, பித்தாள நகையை எங்கே வச்சான அத்தை அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்கிற அப்படிங்கிறாங்க. இல்லைத்த, அவங்க நகையை அவங்க வச்சுருக்குறாங்க, நகை தேவைன்னா அவங்க தானே போட போகிறாங்க அத்தை, நீங்களோ நானாக போட போகிறேன்னா, அவங்களுக்கு தேவைன்னா அங்கே லாக்கரில் எடுத்து போடுறாங்க, இல்லைன்னா என்னமோ செய்கிறாங்க அப்படிங்கிறாங்க. இல்லை மீனா, அவங்க நிறைய இடத்துக்கு விருந்துக்கு போக வேண்டியிருக்கும், இப்போ நம்ம வீட்டு சைடில் வந்து விருந்துக்கு கூப்பிட வேண்டிய ஆளுகளுக்கெல்லாம் போக வேண்டியிருக்கும்ல, அந்த சித்தப்பா வீட்டுக்கு விருந்து கூப்பிட்டுருந்தாங்க, அவங்க வீட்டுக்கு நகை நட்டு போட்டு போனோம்ல, இப்போ பேங்க் லாக்கரில் இருக்குன்னா மறுபடியும் அந்த நகை வாங்குறதுக்கு சரவணனும் மயிலும் அங்கே போகணும், அது நல்லாவா இருக்கும் அப்படிங்கிறாங்க. அத்தை, எனக்கு புரியுது, உங்களுக்கு புரியுது, அந்த மயிலுக்கு புரியணுமே அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் நகை இல்லாமல் நிற்காங்க. அதை பார்த்துட்டாரு பாண்டியன். என்னம்மா நகை எங்கே அப்படிங்கிறாங்க. கடத்தி வச்சிட்டேன் மாமா அப்படிங்கிறாங்க. பார்த்தீங்களா, நகை நட்டுக்கு ஆசைப்படாத பிள்ளை தான் நம்ம பிள்ளை, தங்கமயிலே அப்படிங்கிறாங்க. நகையே கொண்டு வரலை, நகையே போடலை, பித்தாளையை போட்டு வந்திருக்குன்னு எங்களுக்கு தான் தெரியும், ஆனால் வந்து மாமாவுக்கு தெரியுமா அப்படிங்கிறாங்க. என்னக்கா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி ராஜி கேட்குறாங்க. அன்றைக்கி நான் ஃபோட்டோ எடுத்தோம்ல, அந்த ஃபோட்டோவில் அந்த டப்பாவில் ஒரு இது இருந்துச்சு, கல்யாணி கவரிங்னு சொல்லிட்டு ஒரு கடை பேர் போட்டிருந்துச்சி. அந்த கடை வேற எங்கேயும் இல்லை, நான் வேலை பார்க்குறோம்ல, நான் வேலை பார்க்குற ஆஃபீஸுக்கு கொஞ்சம் தள்ளி தான். அந்த ஃபோட்டோவை கொண்டுட்டு காமிச்சேன், இது வந்து நீங்கள் கொடுத்த டப்பா தானான்னு சொல்லிட்டு. ஆமாம்மா, அவங்க வந்து ஒரு டேட்டில் வாங்கிட்டு போனாங்கன்னு சொல்லிட்டு தங்கமயிலோட அம்மா பேரை சொல்லியே சொல்கிறாங்க. அதுபோக அதில் டேட்டும் போட்டிருந்துச்சி.
அதையும் கேட்டேன், கரெக்டாக ஒத்து போகுது. இவங்க பேரில் தான் கொடுத்துருக்கு. அது கவரிங் நகை ராஜி. ஆனால் இந்த பொண்ணு ஓவரா நகை போட்ட மாதிரி பரம்பரை நகையை அழித்து எங்கள் ஆசாரி வீட்டு செஞ்ச மாதிரி சீன் போடுது. ஆனால் நிறைய பொய் சொல்லியிருக்காங்க. அது என்ன பொய்ன்னு தெரியல. ஒன்று ஒன்றா கண்டுபிடிப்போம். டியூஷன் ஆரம்பிக்கும்போது வந்து அந்த பிள்ளை வந்து நீங்களும் எடுங்கன்னு சொன்னோன்னா முகமே மாறிச்சு. ஏன் அப்படி முகம் மாறிச்சு, எதுக்கு மாறிச்சுன்னு தெரியல. அதில் எதுவும் உள்குத்து இருக்கோன்னு தெரியல. இந்த பிள்ளை உண்மையிலே எம்ஏ இங்கிலீஷ் படிச்சிருக்கா, இல்லை என்ன தான் படிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியணும் ராஜி அப்படிங்கிறாங்க. அதை எப்படிக்கா நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறாங்க. ஏன் தெரிஞ்சுக்க முடியாது? உண்மையிலே அது எம்ஏ படிச்சிருக்குன்னு சொன்னால் கொஞ்சம் நாலேஜாக தான் இருக்கும். உனக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. டபுள் டிகிரி படிச்சிருக்கு. அப்போ நம்ம வந்து அதுக்கு இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கான்னு ஒரு செக்கப் போட்டுருவோம் அப்படிங்கிறாங்க. ஏக்கா அது நம்ம எப்படிக்கா பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. நம்மளே ஒரு லெட்டர் அனுப்புவோம், வேறு அட்ரஸில் போட்டு அனுப்புவோம். என்ன ஒரு இன்டர்வியூ லெட்டர் மாதிரி அனுப்புவோம். அனுப்புனோன்னா அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நம்மளே தெரியாத மாதிரி கேட்போம். அது ஏதாவது கரெக்டாக சொல்லுதா இல்லை சொதப்புதான்னு பார்த்துருவோம் அப்படிங்கிறாங்க. அப்படி செஞ்சிடலாமாக்கா அப்படிங்கிறாங்க. ஆமாம், ஒரு 25 ரூபா 30 ரூபா செலவு பண்ணால் முடிஞ்சு போச்சு. சரியா? எங்கள் ஆஃபீஸில் இருந்தே சும்மையாவது வேலைக்கு வர்றது மாதிரி ஒரு லெட்டர் அனுப்புகிறேன். அனுப்புனோன்னே லெட்டருங்க வரும். வந்தோடனே ஆஃபீஸில் வேலைக்கு எதுவும் எழுதி போட்டிருக்கீங்களா வச்சுருக்கீங்களாங்கும்போது போடலை வைக்கலன்னு இது சொல்லும். போட்டால் தானே அங்கே இன்டர்வியூக்கு வரும். போடலாங்கும்போது போடலான்னு திணறிட்டு நிற்கும். அது எம்ஏ படிச்சிருந்தா, இல்லை விவரம் தெரிஞ்சிருந்தா, இங்கிலீஷ் தெரிஞ்சிருந்தா அது சொல்லும். அது தெரியலை அப்படின்னா இந்த பிள்ளை திணறிட்டு நிற்கும். நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஓரளவு. அதுக்கப்புறம் நூல் பிடிச்சி அதை நம்ம கையில் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடலாம். அதுக்கு மேலே அந்த ஆட்டம் ஓவராக இருந்துச்சுன்னா நம்ம அடக்கிடலாம். இப்படியே நம்ம விட்டுக்கிட்டு இருந்தோம்னா சரி கிடையாது ராஜி. இன்றைக்கி நம்ம புருஷங்களுக்கும் மாமனாருக்கும் கொஞ்சம் முட்டும். அப்படி இருக்கும்போது இந்த பிள்ளை வந்து நல்ல பேர் வாங்கணுங்கிறதுக்காக என்னத்தையாவது சொல்லிச்சுன்னு வச்சுக்கோ, அன்னைக்கு நம்ம வாழ்க்கை ரொம்ப சங்கடப்பட்டு போயிடும். நம்ம வந்து இந்த தங்கமயில்கிட்ட மோத வேண்டியிருக்கும். பெரிய பெரிய பிரச்சனைகள் வரும். அதனால் நம்ம வந்து இந்த தங்கமயில் யாருன்னு சொல்லி நம்ம ஸ்மெல் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். இவன் என்ன ராஜி புருஷன் எப்படி கல்யாணம் முடிச்சாங்கன்னு சொல்லி விசாரிச்சுட்டு அலைகிறது. நம்ம விசாரிச்சிடுவோம் யார் என்ன வரன்ட்டு அப்படிங்கிறாங்க. ஆமாக்கா, அதுவும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக தான் இருக்குது. டியூஷன் முடிச்சுட்டு வேறு வேலை என்ன அப்படிங்கிறாங்க. சரி பண்ணிடுவோம் ராஜி, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒரு லெட்டரை மட்டும் நாளைக்கு நான் தட்டி விடுதேன் எங்கள் ஆஃபீஸ்லேருந்து அனுப்புகிற மாதிரி. தற்காலிக போஸ்டிங்க்கு ஆள் வேணும். நீங்கள் இந்த பிள்ளை அப்ளை பண்ண மாதிரி நான் பண்ணி விட்டுருதேன் அப்படிங்கிறாங்க. சரிக்கா செய்யுங்க அப்படிங்கிறாங்க. ராஜி அதே மாதிரி வேலைக்கு போகிறாங்க. ஒரு லெட்டரை சென்ட் பண்ணுறாங்க. சென்ட் பண்ணும்போது நேராக தங்கமயில்னு சொல்லி போஸ்ட்மேன் ஒன்று கொடுக்காரு. அதை உழைச்சி பார்க்கும்போது தங்கமயில்கிட்ட கேட்குறாங்க மீனாவும் ராஜு, இது என்னது அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை எங்கள் சித்தி வந்து எனக்கு வாழ்த்து மடல் அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. உங்கள் சித்தி தான் வந்து விருந்துக்கு கூப்பிட்ருந்தாங்களா உங்களை அப்படிங்கிறாங்க. இல்லை வந்ததுக்கு நன்றின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. இல்லை அதில் இங்கிலீஷ்லலாம் போட்டிருந்துச்சா, இங்கிலீஷ் எழுத்து மாதிரி இருந்துச்சா அப்படிங்கிறாங்க சும்மியாது மீனா. ஆமாம், இங்கிலீஷில் தான் எழுதியிருக்காங்க. எங்கள் சித்தி இப்போமே என்னை மாதிரி எம்ஏ படிச்சிருக்காங்க. உங்கள் சித்தியுமே எம்ஏவா? அது எம்ஏ இங்கிலீஷா? வெரி குட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போய் மீனா வந்து ராஜிகிட்ட சிரிக்காங்க. ராஜி, இது டுபாக்கூராக தான் இருக்குன்னு நினைக்கேன். அது வந்து நான் வந்து கால் லெட்டர் அனுப்பியிருந்தேன். ஒர்க்குக்கு வந்து வேக்கண்ட் இருக்க மாதிரி அனுப்பியிருந்தேன். ஆனால் வந்து அதை கூட அவங்களுக்கு படிக்க தெரியல. வேலைக்கு ஆள் வேணும் அப்படின்னு எழுதியிருக்கு இங்கிலீஷில். அது கூட தெரியாமல் இது வந்து எங்கள் சித்தி அனுப்புனாங்க வாழ்த்து கடிதம் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்க்கவே நம்மளுக்கு காமெடியாக இருக்குது. உண்மையிலே இது வந்து டுபாக்கூர் தான், அது மட்டும் தெரியுது. இது 1000 பொய் சொல்லுது. நகையை கொண்டு லாக்கரில் வச்சோமுங்க, கவரிங்கை வாங்கிட்டு தங்க நகைங்காங்க. கேட்டால் வீட்டில் நாங்கள் வந்து நாங்கள் தொழில் பண்ணுறோம் அப்படி இப்படின்னு என் அப்பாவை சொல்கிறாங்க. என் அப்பா எப்போ போனாலும் வீட்டில் தான் கிடக்காரு. அதுபோக வந்து வீடு வந்து பழையமையான வீடு, அதனால் நாங்கள் இடிக்காமல் வச்சுருக்கோம். இல்லைனா நாங்கள் பெரிய பங்களா கட்டிடுவோம் அப்படி இப்படிங்கிறாங்க. பேச்சில் தான் வடை சுடுதாங்களே தவிர்த்து வேறு ஒன்றும் இல்லை. அது போக பார்த்தல கல்யாணத்துக்கு முன்னாடி சொன்னாங்க எங்கள் சொந்தக்காரங்க நிறைய பேர் கல்யாணத்துக்கு வருவாங்கன்னாங்க. கல்யாணத்து அன்றைக்கே ஒரு 10 பேர் தான் நின்றாங்க. அது கூட இருக்காது. அப்படி இருக்கும்போது வந்து இவங்க வந்து அப்படி இப்படின்னு சொல்கிறது நம்புது மாதிரி இல்லை. அப்படி இப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. உடனே தங்கமயில் வராங்க. என்ன மீனா சாப்பிட்லையா, வாங்க சாப்பிடுவோம் அப்படிங்கிறாங்க. சாப்பிட்ற வேண்டியதான் அப்படிங்கிறாங்க. என்ன சமையல் பண்ணீங்க அப்படிங்கிறாங்க. எல்லாருக்கும் பிடிக்குமேன்னு சொல்லிட்டு அடை தோசை ரெடி பண்ணியிருக்கேன். அது தொட்டுக்கிறதுக்கு வந்து சிக்கன் குருமா வச்சுருக்கேன் அப்படிங்கிறாங்க. உடனே சூப்பர் அப்படின்ட்டு போகிறாங்க. உடனே அவர் வராரு, பாண்டியன் வராரு கடைக்கு போய்ட்டு, என்ன தங்கமயில் வாங்க உட்காருங்க எல்லோரும், என்ன சாப்பாடு அப்படிங்கிறாங்க. அம்மா அடை தோசையும் சிக்கன் குருமாவும் அப்படிங்கிறாங்க. ச்சே, எனக்கு அடை தோசை பிடிக்கும்னு கேட்டு செஞ்சுருக்கியம்மா அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, என் வீட்டுக்கார்ட்ட கேட்டேன் உங்கள் அப்பாவுக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லிட்டு, அவர் இது பிடிக்கும்னு சொன்னார், அதுதான் அதுக்கு ஏற்றாப்புல சமைச்சிருக்கேன் அப்படிங்கிறாங்க. உடனே மீனாவும் ராஜுவும் சிரிக்கிறாங்க. எப்படியெல்லாம் அக்கா பிடிக்கிறா பார்த்தியா, இந்த மாதிரி ஐடியாலாம் நம்மளுக்கு தெரியலையே ராஜி அப்படிங்கிறாங்க. ஆமாக்கா, அவளுடைய ஐடியாவும் நம்மளுக்கு தெரியாது, அவளை மாதிரி நம்மளால் சமைக்க முடியாதுல்லக்கா அப்படிங்கிறாங்க. கரெக்டு தான். அக்கா என்ன சாதாரண அக்காவா தங்கமயில் அக்கா, எப்பேற்பட்ட அக்கா, கவரிங் நகையை கொண்டு லாக்கரில் வைக்காங்க அப்படிங்கிறாங்க.
உடனே கோமதி சொல்கிறாங்க, என்ன 2 பேரும் பேசிகிட்டே இருக்கீங்க, பேசாமல் சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. சரி அத்தை, நாங்கள் பேசாமல் சாப்பிட்றோம். ராஜி பேசாமல் சாப்பிடு, நம்ம என்ன மூத்த மருமகளா, சாப்பிடு அப்படிங்கிறாங்க. ஏய் விளாடா அங்கே சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. உடனே பாண்டியன், என்னம்மா என்ன மீனா அப்படிங்க, ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றாங்க. உடனே செந்தில் சொல்கிறாரு, ஏய் மீனா நீனும் ராஜியும் பேசிக்கிட்டே இருக்கல, என்ன தான் அப்படி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை மாமா அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்கிறாங்க. உடனே கதிர் சொல்கிறாரு, ஏம்மா ஏன்னா அவங்க ஏதாவது பேசிகிட்டு இருப்பாங்க, அவங்க ஃப்ரெண்ட்லியாக பழகுறாங்கள அப்படிங்கிறாங்க. ஓ சரி சரி சரி, ராஜிக்கு இப்போ சப்போர்ட்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டே கதிர் அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, 2 பேரும் லவ் மேரேஜ் பண்ணியிருக்காங்க, பிடிக்காமையா வந்து கட்டியிருப்பாங்க, அவங்கவுங்களும் சப்போர்ட் பண்ண தான் செய்வாங்க, உங்கள் முன்னாடி சரியாக பேசிக்க மாட்டாங்க, ரூமில் தனியாக பேசிப்பாங்க அப்படிங்கிறாங்க. இங்கே ராஜி சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க, கதிரும் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே பழனி சொல்கிறாங்க, கதிரே உன் முகத்தில் இன்றைக்கி தான் சிரிப்பை பார்த்துருக்கேன், ரொமான்ஸ் இன்றைக்கி தான் பார்த்துருக்கேன், சரி நல்லாரு எங்கள் அண்ணன் பொண்ணை வச்சு நல்ல மாதிரி வாழு அப்படிங்கிறாங்க. உடனே டவார்னு பாண்டியன் கடுப்பாயிருந்தாரு, என் அண்ணன் பேரை சொல்லுதானு சொல்லிட்டு, டேய் பழனி உங்கள் அண்ணன் பேச்சுலாம் அங்கே இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. சரி மச்சான், நான் ஒன்றும் பேசலை, 10 கிராம் சாப்பிட்டு போயிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சாப்பிடுதாரு. இந்த சூழ்நிலையில் கோமதி சொல்கிறாங்க, கல்யாணம் முடிஞ்சு இவ்வளோ நாள் ஆச்சு, எங்கள் அண்ணன் குடும்பத்தில் பேச விடலை, என் பிள்ளை கல்யாணம் முடிச்ச பிறகு கூட வந்து இவர் வந்து பிள்ளை கல்யாணம் முடிச்ச பிறகு கூட அந்த பகையை மறக்க மாட்டார் போலையே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. உடனே இவங்க நினைக்கிறது மைண்டில் ஓடதை பார்த்தோன்னே மீனா தெரிஞ்சுது, என்னத்த மைண்ட் எங்கேயோ சிந்திக்குதா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லி மண்டையை காட்டுதாங்க. எல்லோரும் சாப்பிட்டு எந்திரிச்சு போகிறாங்க. உடனே பாண்டியனை கவர் பண்ணதுக்கு, மாமா இந்த வெத்தலையை சாப்பிடுங்க, இந்த வெத்தலையும் 2 மிளகும் சாப்பிட்டிங்கன்னா சாப்பிட்டதெல்லாம் செமிச்சிரும், எங்கள் வீட்டில் பெரியவங்க இப்படி தான் சாப்பிடுவாங்க அப்படிங்கிறேன். பிரமாண்டமான பிள்ளையாக இருக்கேம்மா, உணவு மட்டும் கொடுத்தது இல்லாமல் உணவு செமிக்கிறதுக்கும் அக்கறையாக கொடுக்க பற்றியாம்மா, நீ மாதிரி குணம் யாருக்குமே வராதும்மா, தங்கமயில்னா தங்கமயில் தான் அப்படிங்கிறாங்க. உடனே எங்கள் கோமதிக்கு சரியான கடுப்பு, பாத்தியா ராஜி உங்கள் மாமாவுக்கு அறிவே இல்லை, வெத்தலை தான் யார் வேணாலும் சாப்பிட்லாமே, நான் எத்தனை நாளாக சொல்லியிருக்கேன் சாப்பிட்ட பிறகு ஜீரக தண்ணி குடிங்க செமிச்சிரும்னு சொல்லிட்டு, ஆனால் அவர் அதெல்லாம் போட்டியாக குடிப்பான் அப்படிம்பாரு. இப்போ அவள் அந்த வெத்தலை வந்து ரொம்ப காரும், அந்த வெத்தலையும் மிளகையும் சமைச்சு சாப்பிடுங்க சரியாயிருமா அப்படிங்கிறாங்க. அத்தை அவங்க படித்தவங்க, எம்ஏ இங்கிலீஷ் படித்தவங்க, அவங்களுக்கு விவரம் தெரிஞ்சவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் ராஜி, ஆமாம் மீனா, நான் இதை வந்து இப்படியே விட்டுக்கிட்டே இருக்க மாட்டேன், தங்கமயிலுக்கு ஒரு நாள் கொடுக்குற பூசையில் இந்த கிச்சன் பக்கத்துலேயே வரமாட்டா பாரு அப்படிங்கிறாங்க. அத்தை இதை சொல்லிக்கிட்டே தான் இருக்கீங்க, நீங்கள் தங்கமயில் மேலே கை வச்சிங்க அப்படின்னா மாமா மேலே கை வைக்கிற மாதிரி, மாமா அவங்கள சும்மா விடுவாங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம் மீனா, ஆமாம் என்ன கை வச்சாச்சு மூட மாட்டாங்க, இப்போ என்ன செய்யணும்னு தெரில, போகிற போக்க பார்த்தா அந்த வீட்டில் எனக்கு நிலைமை என்ன தான் ஆகும்னு எனக்கு தெரியல அப்படிங்கிறாங்க. அத்தை நாங்கள் மருமக்குமார், எங்களுக்கு தான் இது ஆகுமோ, எங்கள் மாமியார் குடும்பம் என்ன தேவை நடக்குமா, இல்லை மாமனார் எதுவும் பண்ணுவாரா அப்படின்னு நினச்சி நாங்கள் பார்த்துட்ருக்கோம், நீங்கள் தான் மாமியார்த்தை மறந்துட்டீங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாடி மீனா, எனக்கு அடிக்கடி மறந்து போயிடுது, தங்கமயில் தான் மாமியார் மாதிரி நடந்துக்கிறா, நான் தான் மருமக மாதிரி நடந்துக்கிறேன் போ அப்படிங்கிறாங்க. அத்தை விடுங்க காலைல பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. எல்லோரும் சாப்பிட்டு தூங்குறாங்க. உடனே கதிரை வந்து மேலே படுக்க சொல்லுதாங்க ராஜி. இல்லை நீ படுத்துக்கோ, நான் கீழே படுத்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இல்லை 2 பேருமே படுக்கிறதுக்கு இடம் இருக்குது, 2 பேருமே படுத்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. இல்லை நான் எப்பவும் போல் கீழே படுத்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இல்லை குளிருது, மழை வேறு வந்திருக்கு, தரையில் படுத்தா நல்லா இருக்காது, பெட்டில் வந்து படுங்க, அது கொஞ்சம் இதாக இருக்கும் அப்படிங்கிறாங்க, சூடாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலை சரி அப்படின்னு சொல்லிட்டு ஓரமாக பெட்டில் படுக்காரு. நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது லைட்டாக கைப்பற்றுறது. உடனே ராஜிக்கு ரொம்ப வெக்கமாக இருக்குது, கதிர் தான் ரொம்ப சந்தோஷத்தில் என்ன தொட்டாருன்னு சொல்லிட்டு தற்செயலாக பார்க்குறாரு, தன்னோட கை வந்து ராஜி மேலே இருக்குது. ஐயோ ராஜி மேலே பட்டு சாரி அப்படிங்கிறாங்க. நான் அவங்க பொண்டாட்டி தானே, என் மேலே கை போட்ட ஒன்றும் தப்பு இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே ராஜி பயங்கரமாக சிரிக்கிறாங்க. கதிருக்கும் வெக்கமாயிருது. அதனால் எந்திரிச்சு அதனால் போய் தண்ணி குடிக்கிறாரு. தண்ணி குடிச்சு அப்படியே நிற்கிறாரு. என்னங்க இன்னும் தூங்கலையா அப்படிங்கிறாங்க. தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெட்ஷீட்டை மூடி தூங்கிக்கிறாரு. ராஜி கதிர் லைஸாக கைப்பட்டதை அப்படியே அது ஒரு உணர்வாக அப்படியே சந்தோஷமாக நினச்சி பார்க்குறாங்க. இங்கே செந்திலும் மீனாவும் பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம வீட்டில் வந்து சீக்கிரம் நம்ம வந்து குழந்தைய பார்க்கணுங்க அப்படிங்கிறாங்க. ஏன்டி இப்படி பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. இல்லைங்க நம்மளுக்கு தான் முதல்ல கல்யாணம் முடிஞ்சிச்சு, உங்கள் தங்கமயில் அண்ணியும் உங்கள் அண்ணனும் அந்நியமாக இருக்கிறத பார்த்தா அவங்க தான் சீக்கிரம் குழந்தை பார்ப்பான்னு நினைக்கிறேன், அதனால் நம்ம தான் சீக்கிரம் குழந்தை பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. இதனடி போட்டி, அவன் தான் எங்கள் அண்ணன், அவன் தான் சீக்கிரம் குழந்தை பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. இதில் கூட சீனியாரிட்டியா, நம்மளுக்கு சீக்கிரம் குழந்தை வந்தால் நல்லது தானே அப்படிங்கிறாங்க. இல்லடி கல்யாணத்தை தான் முன்னுக்கூட்டி முடிச்சிட்டேன், ஆனால் குழந்தை வந்து எங்கள் அண்ணன் தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும், அப்படின்னா தான் அண்ணன் தம்பிங்கிற வரிசையில் கரெக்டாக வரும் அப்படிங்கிறாங்க. இது வேறையா, சரி இதுக்கு நீங்கள் சென்டிமெண்ட் வச்சுருக்கீங்களா, ரைட் நான் 2வது, ராஜி 3வதா அப்படிங்கிறாங்க. வாயை மூட்டு தூங்குடி அப்படிங்கிறாங்க. வாயை மூடிட்டு தூக்குனா எப்படிங்க சீக்கிரம் வாரிசு பார்க்க முடியும் அப்படிங்கிறாங்க. ரொமான்ஸ் பண்ணாதடி படுறி, காலையிலே நான் கடைக்கு போகணும் அப்படிங்கிறாங்க. சரி நானும் வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா படுத்துடுறாங்க. இந்த சூழ்நிலையில் கோமதி தூக்கமே வராமல் படுத்து கிடக்காங்க. என்ன கோமதி உனக்கு தூக்கமே வரலையா அப்படிங்கிறாங்க.
இல்லைங்க சமையல் கட்டுக்குள்ளேயே அந்த தங்கமயில் பிள்ளை என்னை விடமாட்டுக்கு, நீங்கள் தான் சொல்லணும் அந்த சமையல் கட்டுக்கு வரக்கூடாதுன்னு அந்த பிள்ளைய அப்படிங்கிறாங்க. நான் எப்படி சொல்ல முடியும், அந்த பிள்ளை சூப்பராக சமைக்கி, அது போக வீட்டு வேலை எல்லாமே எடுத்து செய்யுது. அந்த பிள்ளை அவ்வளோ பொறுப்பாக செய்யும்போது நீ வந்து ஒரு மாமியாரா ரெஸ்ட் எடு, உனக்கு தான் வயசாயிருச்சே அப்படிங்கிறாங்க. ஏங்க எனக்கு வயசாயிட்டு உங்களுக்கு வயசாகலையா அப்படிங்கிறாங்க. கோமதி, என்னையும் பார்ப்போம் உன்னையும் பார்ப்போம், யார் வயசானாலும் சொல்லுவாங்க பார்ப்போமா, நாளைக்கு காலையில் தங்கமயில்கிட்ட கேட்போம் அப்படிங்கிறாங்க. உடனே ஏங்க இதையும் தங்கமயில்கிட்ட தான் கேட்கணுமா அப்படிங்கிறாங்க. சரி நம்ம பிள்ளைகள்கிட்ட கேட்போம் அப்படிங்கிறாங்க. முதல்ல நம்ம பிள்ளைகள் பேர் தானே சொல்லியிருக்கணும் அப்படிங்கிறாங்க. உனக்கு இப்போ என்ன பிரச்சனை அப்படிங்கிறாங்க. எனக்கு இப்போ எல்லாமே பிரச்சனை தான் அப்படிங்கிறாங்க. இப்போ தூங்க போறியா, என்ன செய்யணும் அப்படிங்கிறாங்க. சரிங்க சரிங்க நான் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தூங்குறாங்க. கோமதி தூங்காமையே கிடக்குறாங்க. இவர் அப்படியே மாறிட்டார், எதுனாலும் என்கிட்ட தான் கேட்பாரு. இப்போ என்னடான்னா எதற்கெடுத்தாலும் தங்கமயில் தங்கமயில்ட்டு கிடக்காரு. சரவணனுக்கு கட்டிட்டு வந்திருக்கா, இவருக்கு கட்டிட்டு வந்திருக்கா, இவர் ஏன் அப்படி பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கடுப்பாக இருக்காங்க. இப்படியா இருக்கையில் வீட்டுக்குள்ளே ஒரு பாம்பு வந்துடுது. உடனே இதை பார்த்த பழனி பாம்பு பாம்புன்னு கத்துறாங்க. எல்லாரும் ஓடி வராங்க. பாம்பை பார்த்தா எல்லோரும் தெரிச்சு ஓடுறாங்க. அப்போ பாண்டியன் சொல்கிறாங்க, டேய் சரவணா அடிடா அப்படிங்கிறாங்க. சரவணன் பயந்து போய் நிற்காரு. உடனே கதிர் நான் அடிக்கேன் அப்படிங்கிறாங்க. உடனே ராஜ் சொல்கிறாங்க, அது பாம்பு பெரிய பாம்பாக இருக்குது, மேலக்கெல்லாம் போட்டுறாம அப்படின்னுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் தங்கமயில் ஒரு கம்பு எடுத்து வந்து வெளுன்னு வெளுத்தாங்க. வெளுத்து பாம்பை வெளுத்து தூக்கி கொண்டு வெளியே போடுதாங்க. பாத்தியா கோமதி, இவ்வளோ ஆம்பளை பசங்க இருக்காங்க, என் மருமக பாம்பு அடித்து வெளியே கொண்டு போடுதா, அவன் என்ன சாதாரண ஆளா அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, ஆமாம் ஆமாம் அவங்க என்ன சாதாரண ஆளாக, மிகப்பெரிய ஆள், என்னெல்லாம் வேலை பார்த்து வச்சுருக்காங்க, இதெல்லாம் அவங்களுக்கு அசால்ட்டு அப்படிங்கிறாங்க. என்ன ராசி சொல்லுது அப்படிங்கிறாங்க கோமதி. ஆமாத்த, இந்த பாம்படிக்கெல்லாம் பெரிய விஷயமா, இந்த வீட்டில் எத்தனை பாம்பை அடித்து மடித்து ஓரமாக வச்சுருக்காங்க, அவங்க சொல்ல கேட்குது மாதிரி வச்சுருக்காங்க, அவங்க என்ன சாதாரண ஆளா அப்படிங்கிறாங்க. ஆமாடி, பல வித்தை வச்சுருக்கா, அவட்ட பார்த்தான் பேசணும் போல், பாம்பை கண்டா படையே நடுங்கும்பாங்க, இந்த பிள்ளை பார்த்தியா வெளுன்னு வெளுத்து அதை வெளியே கொண்டு போட்டா அப்படிங்கிறாங்க. அத்தை நச்சு பாம்புல அதான் துவைச்சிட்டாங்க, இந்த மாதிரி கை வித்தையெல்லாம் வந்து உங்கள் மூத்த மருமக வச்சுருக்காங்க, அதனால் வந்து நீங்கள் பார்த்து தான் பேசணும் அப்படிங்கிறாங்க. ஆமாடி பார்த்து தான் பேசணும், பார்த்தெல்லாம் ஒரு கட்டை எடுத்துகிட்டு வந்தால் அவள் பாட்டில் நொறுக்கி தள்ளுதா, என் பசங்க கூட பயந்துக்கிட்டு அங்கங்கே நிற்காங்க அப்படிங்கிறாங்க. உங்கள் பையங்களை பூரா நீங்கள் அப்புறாணியாக வளர்த்துருக்கீங்க, மருமகள் பூரா ரொம்ப வீரமாக இருக்காங்க அத்தை, குறிப்பாக அவங்க தங்கமயில் மருமக செம வீரம் வச்சுருக்காங்க அப்படிங்கிறாங்க. நீனும் ராஜியும் குறைஞ்சவளா, ராஜி சண்டை போடும்போது எப்படி போடுவா தெரியுமில்ல, வில் பாம்பாக போடுவா, இப்போ இங்கே வந்தோன்னா அப்புறாணி ஆகிட்டா அப்படிங்கிறாங்க. என்னத்தான் செய்ய, எனக்கு சப்போர்ட்டு குறைஞ்சி போச்சுல அப்படிங்கிறாங்க. என்ன சப்போர்ட்டு குறைஞ்சி போச்சு, என் பையன் அவங்க கூட இருக்கும்போது உனக்கு சப்போர்ட் இல்லையோ அப்படிங்கிறாங்க. உங்கள் பையனே என்கிட்ட அரைகுறையாக தான் பேசுகிறாரு, நேற்று தான் எங்கள் பெட்லேயே தூங்கியிருக்காரு அப்படிங்கிறாங்க. இவங்க ஒரே பெட்டில் தூங்க ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்னு ராஜிக்கிட்ட மீனா கேட்குறாங்க. நான் கோமதி என்னடி சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாத்த, நேற்று ரொம்ப குளிர்ந்துச்சுல, அதான் மேலே படுங்கன்னு சொன்னேன், தெரியாமல் அவர் கை போட்டுட்டு எனக்கும் வெக்கமாயிருச்சு அவருக்கும் வெக்கமாயிருச்சு அப்படிங்கிறாங்க. உடனே கோமதி சொல்கிறாங்க, இதை கேட்கும் போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, அத்தை இப்படி ஒரு அத்தையை நாங்கள் பார்த்ததே இல்லை, மகனும் மருமகளும் சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லுறதை கேட்டுக்கிட்டு ஆனந்தப்படுறத அப்படிங்கிறாங்க. இல்லைடி, எந்த சூழ்நிலையில் கல்யாணம் பண்ணி வச்சுன்னு உனக்கு தெரியும்ல, இவங்க 2 பேரும் சேருவாங்களா, இவங்களுக்குள்ளே அன்யோன்யமாக இருப்பாங்களான்னு சொல்லிட்டு நான் பல வாட்டி சிந்திச்சிருக்கேன், ஆனால் வந்து ராஜி இப்படி சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் பாம்பு அடிச்சு இப்படி வந்தவுடனே மீனாவை பார்க்குறாங்க. என்ன மீனா, நான் இப்படி செஞ்சோன்னே நீங்கள் மிரண்டுட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. தங்கமயில் வந்து ராஜியை பார்த்து, நம்ம மீனாவை பார்த்து. உடனே மீனா சொல்கிறாங்க, நீங்கள் பல விஷயம் பண்ணியிருக்கீங்க, அதை பார்த்து நானே மிரண்டு தான் கிடக்கேன் தங்கமயிலக்கா, ரொம்ப சந்தோஷங்க்கா அப்படிங்கிறாங்க. என்ன ஒரு மாதிரி பேசுகிறா, ஒரு வேளை அந்த நகை விஷயம் இப்போ வந்து சந்தேகப்படுதாலோ அப்படின்னு சொல்லிட்டு முழிக்காங்க. சரி, இந்த மீனாகிட்ட நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. இனி என்ன நடக்கும் இந்த தங்கமயில் வீட்டில், இந்த பாண்டியன் ஸ்டோர் குடும்பத்தில் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.